வணக்கம் நண்பர்களே. நம்ம பாட்டி சொன்ன ஒரு மருந்து, ஆனா நம்ம இப்ப அதை மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல சிறிதளவு கடுக்காய் தூள் கலந்து குடிச்சா உடம்புல நடக்கும் மாற்றங்கள் நீங்க உங்களாலே நம்பவே முடியாது. இது சாதாரண ஒரு காய் இல்லைங்க. இது ஆயுர்வேதத்துல மருந்துகளின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறது கடுக்காய்னா என்ன, அதை எப்படி சாப்பிடணும், அது உடம்புக்கு என்ன நன்மைகள்லாம் செய்கிறது, யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். கடுக்காய்னா என்ன? கடுக்காய்ங்கிறது ஹரிட்டாக்கி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல கடுக்காய். சித்த மருத்துவரால் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையா கருதப்படக்கூடிய ஒரு மருந்து தான் கடுக்காய். இது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றும், சீரணத்தை சரியா செய்யும், வயதா தள்ளி போடும், அதாவது முதுமை தாமதமாக்கப்படும். ஸோ அதனாலதான் 80 வயதுலையும் 20 வயது போல இளைஞனை போல சுறுசுறுப்பா இருப்பீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவ்வளவு தூரத்துக்கு நல்ல ஒரு எனர்ஜி, முகத்தோற்றம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த ஒரு கடுக்காய். பண்டைய காலத்துல ஒரு மனிதன் தினமும் கடுக்காயை எடுத்தால் அவருக்கு மருத்துவர் தேவையே படாது. ஆனா இப்ப நம்ம அதை எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஸோ இரவுல குடிக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தரலாம். ஏன் இரவுல தான் குடிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாங்க, இரவு நேரங்களில் தான் குடிக்கணும். அப்பதான் உடம்பு ரிப்பேர் ஆகிற டைம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல தான் நம்மளுடைய உடம்பு அதனுடைய அந்த ரெஸ்டிங் டைம்ல வேலை செய்யும். ஸோ நம்ம அப்படி எடுக்கும் பொழுது நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய அந்த இரவு நேரம் தான். ஸோ அதனால தான் இரவு நேரத்துல எடுக்க சொல்றோம். அந்த நேரத்துல கடுக்காயை நீங்க குடிச்சிங்கன்னா உடம்பு முழுக்க டீடாக்ஸ் ஆகும். காலையில லைட்டா இருக்கும், குடல் முழுக்க சுத்தமாக்கப்படும், ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து கடுக்காயோடைய நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடுக்காயுடைய நன்மைகள்ல முதலாவது பார்க்க போறது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது கடுக்காய். உங்களுக்கு இந்த ஜீரண பிரச்சனை இருக்கா? சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம், அதாவது வாய்வு, வயிறு வீக்கம் அடைகிறது, மலச்சிக்கல் ப்ராப்ளம், எதை சாப்பிட்டாலும் பிரச்சனையாகவே இருக்கும் சிலருக்கெல்லாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே கடுக்காய் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இது உடல் இயக்கத்தை சரி செய்கிறது, மலச்சிக்கலை தீர்க்கும், வயிற்றை எப்பொழுதுமே லைட்டாகவே வச்சிருக்கும். ஒரு வாரம் தொடர்ந்து நீங்க குடிச்சிங்கன்னா உங்களோட மாற்றத்தை நீங்களே பார்த்து அதிர்ச்சி அடைவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்க உடல் நிலையில் மாறுபடும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, குடல் நச்சுக்களை நீக்கும் தன்மை கொண்டது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட், பொல்யூஷன், வெளியிலிருந்து வரக்கூடிய மாசடைந்த காற்று, இது அப்புறம் நம்மளுடைய மன அழுத்தம், இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடலை மேலும் மேலும் நச்சுக்கள் ஆக்குகிறது. ஆனால் கடுக்காய் என்ன பண்ணுதுன்னா லிவரை டீடாக்ஸ் செய்யுது. ஸோ உங்கள் கல்லீரலை சுத்தமாக்கும் வேலையை கடுக்காய் பண்ணுது. உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ஸோ உங்களுடைய ரத்தத்தை புதுமையாக்கி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும். முகம் நல்ல ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் வர வைக்கும். பலன் இருக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க. உள் சுத்தம் இருந்தால் வெளியில் அழகு தானாகவே வந்துடும். ஏன்னா உங்கள் குடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே நல்ல ஒரு நன்மை, அது ரெண்டுக்கும் நன்மை கொடுக்கக்கூடியது இந்த கடுக்காய். ஸோ ரெண்டுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய முகம் நல்லா பளபளன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து 5வது ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பயன்படுது. நிறைய பேர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதில் சக்ஸஸ் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த கடுக்காயை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த கடுக்காய் பவுடர். ஏன்னா இந்த கடுக்காய் உங்கள் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க பயன்படும். ஸோ நீங்கள் எந்த உணவுகள் சாப்பிட்டாலும் வேகமாகவே சிரித்து வெளியில் தள்ளி
வெளிவிடும் இந்த ஒரு கடுக்காய். அதே மாதிரி உடலில் தங்கி உள்ள அந்த கெட்ட கொழுப்புக்களை வந்து பிரேக் டவுன் செய்யக்கூடிய வேலையை ஃபாஸ்ட்டாகவே செய்யும். ஸோ வேகமாகவே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் எல்லாமே விரைவிலே கரைகிறதுக்கு கடுக்காய் வந்து பயன்படுது. ஸோ உங்களுடைய அந்த வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ஒரு கடுக்காய். இரவில் குடிச்சிங்கன்னா காலையில் உங்களுடைய அந்த பெல்லி அது எல்லாமே லைட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா சர்மம் மற்றும் முடிக்கு தாங்க. இப்போ நம்ம நிறைய நன்மைகள் பார்த்தோம். ஆனால் சர்மம் மற்றும் முடிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையவே எல்லாரும் வந்து முடிக்கும் சர்மத்திற்கும் முகத்திற்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் நம்ம கடுக்காயை வந்து பயன்படுத்தலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய காஸ்ட்லியான க்ரீம்ஸ் இதெல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாமே நிறைய சைடு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த கடுக்காயை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கொடுக்காது. இது இயற்கையான ஒரு பொருள் தான். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வயது தாமதப்படுத்தப்படும், முதுமை தடுக்கப்படும். இது வந்து உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய பருக்களை குறைக்கிறதுக்கு பயன்படும். அது மாதிரி நல்ல ஒரு க்ளோயிங்கை வந்து உங்கள் முகத்திற்கு வந்து கொடுக்கும். நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் வந்து கிடைக்கும். வயதான தோற்றம் முற்றிலும் குறையும். அதாவது வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தும். ஸோ உங்களுக்கு ஒரு 10 வயது கம்மியாக இருக்கணும், அதாவது இப்போ 30 வயதில் இருக்கீங்கன்னா 20 வயது மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கடுக்காயை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் கடுக்காய். அதே மாதிரி ஸ்கேல்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுது. முடியை அடர்த்தி ஆக்குறதுக்கும் கடுக்காய் வந்து பயன்படுது. அடுத்து 7ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கடுக்காய் வந்து பயன்படுது. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது கடுக்காய். அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்றுகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கடுக்காய் பெரிதும் உதவியாக இருக்குது. சீசனில் வரக்கூடிய இப்போ மழை காலம்னா என்ன ஆகும், குளிர் வரும். ஸோ இதனால் அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கும் வெயில் காலம்னா என்ன ஆகும், வெயில் காலமில் வந்து நிறைய பாடி ஹீட் ஆகும், கொப்பளை வரும், முடி கொட்டும், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இதையும் சரி பண்ணும். அப்போ சீசனில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது கடுக்காய். ஸோ தினசரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா காய்ச்சல், சளி, அலர்ஜி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பாடி வந்து அதிக அளவில் இம்யூனிட் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம 8ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா டீப் ஸ்லீப்புங்க. அதாவது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம கடுக்காயை பயன்படுத்தலாம். நிறைய பேர் முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கமே வரலன்னு ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்லேயும் வயதானவர்கள் இருக்கலாம். ஸோ வந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கடுக்காயை நீங்கள் பயன்படுத்த சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். மன அழுத்தம் முக்கியமாக குறையும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய நோயாயிருச்சு மன அழுத்தம் அப்படிங்கிறது. அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும். ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கடுக்காய் பயன்படுது. நரம்புகளை ரொம்ப அமைதிப்படுத்துறதுக்கு கடுக்காய் வந்து பயன்படுது. ஸோ இதனால நைட் டைமில் இந்த கடுக்காய் எடுத்துக்கிற பொழுது ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்கும். ஏன்னா நைட் டைமில் தூக்கம் வராததுக்கு ஒரு காரணமே மன அழுத்தம் தான். ஸோ அந்த மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய தன்மை கடுக்காய்க்கு இருக்குது. ஸோ வயதானவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கடுக்காய் எடுக்கும்போது நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும். காலையில் எந்திரிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீலிங் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட கடுக்காயை இன்னுமே நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்களா? மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னுமே கடுக்காயை நீங்கள் இரவில் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, கடுக்காய் உண்டால் மிடுக்காய் திரியலாம். ஆமாங்க, கடுக்காய் எடுத்தால் நீங்கள் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கான அர்த்தம் தான் அந்த பழமொழி. ஸோ கடுக்காயை நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கிறீங்க, இளமையாக இருங்க. எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால சரியான முறையை இப்போ பார்த்தலாம். அதை எப்படி குடிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுக்காய் பவுடரை எடுத்துட்டு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் நீங்கள் கலந்து குடிச்சுக்கிறீங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு தூங்க எடுக்கணும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேனை நீங்கள் அதில் கலந்து நீங்கள் குடிக்கிறதா குடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஆப்ஷன் தான், உங்களுடைய டேஸ்ட்டுக்காக தான். இல்லை நல்லா டைரெக்டாகவே குடிக்க முடியும், கடுக்காயை வந்து டைரெக்டாகவே குடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் குடிச்சுக்கிறீங்க. முடியாதவங்க தேன் சேர்த்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் கண்டிப்பாக இந்த கடுக்காயை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இவங்க எல்லாருமே கவனமாக இருக்கணும். உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள்
வந்து உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்ட பிறகு தான் கடுக்காயை வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு 5 வயசு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மருத்துவர்கிட்ட கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிக உடல் பலவீனம் இருக்கிறவங்களும் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு எடுக்கிறது நல்லது. நண்பர்களே, நீங்க எக்ஸ்பென்சிவ் மெடிசனை தேடி போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த ஒரு சிம்பிள் ரெமிடியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் தொடர்ந்து குடிங்க, உங்க உடம்பே உங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடுக்காய் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பகிரலாம்.